என் மீட்பெரும் என் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 3ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை அதிகாலையிலே நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கிற அருமையான ஒரு வாக்குத்தத்தம் சங்கீதம் 71வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக இந்த நாட்களில் சொல்லுகிறது. நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கன்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர் என்று சொல்லி இந்த இடத்திலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், துக்கங்கள் நெருக்கங்கள் வருகிற வேளையிலே சங்கீதங்களை இப்படியாக அந்த நாட்களில் எழுதுகிறதை இங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சந்தோஷத்தின் மீதியினால் சந்தோஷத்துக்கு உரிய விதமாக இந்த நாட்களிலே அவர் எழுதுவார். ஆனால் இந்த இடத்திலே பாருங்கள், அவருடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்திலே அவர் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவரிடத்திலே விண்ணப்பத்தை வைக்கிறார். இரண்டாவதாக, உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும், உமது செவியை எனக்கு சாய்த்து ரட்சியும் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கே கட்டளையிட்டீரே, நீரே என் கன்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர் என்று சொல்லி நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அந்த இடத்திலே பாருங்கள், துன்மார்க்கராக இருக்கிற ஜனங்களுடைய கைகளுக்கும் நியாயக்கேடுகளுக்கும் கொடுமையான கைகளுக்கும் என்னை தப்புவியும் என்று சொல்லி ஒரு அருமையான அந்த ஜெபத்தை சங்கீதம் 71 அவர் எடுத்து வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இந்த நாட்களே ஒரே மாதிரி இந்த நாட்களே இருக்காது. நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய வாழ்க்கை கடலினுடைய அலையை போல் இந்த நாட்களிலே ஒரு நாளில் இந்த நாட்களிலே எழுந்திருக்கும், ஒரு நாளில் இந்த நாட்களை பார்க்கிறவர்களில் அமைதியாக இந்த நாட்களில் இருக்கும். அதே விதமாகத்தான் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் அங்கே நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறபடினால் இந்த உலகம் இந்த நாட்களிலே பாருங்கள் சந்தோஷப்படாதபடி துக்கத்தோடு இருக்கிற வேளையிலே நாங்கள் சந்தோஷத்தோடு இருப்போம். ஏனென்றால் நமக்குள்ளே ஆண்டவர் கொடுத்திருக்கிற பரிசுத்தாவியுடைய வல்லமை நம்முடைய இருதயத்தில் இந்த நாட்களில் சந்தோஷத்தை இந்த நாட்களில் கொடுத்து கொண்டே இருப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, ஒரு நாளும் இந்த நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களிலே பாருங்கள் நம்முடைய இருதயம் கலங்குகிற வேளையிலே, இருதயம் இந்த நாட்களிலே நொறுக்கப்படுகிற வேளையிலே ஆவியானவர் என்ன செய்வார் என்றால் நம்முடைய இருதயத்திலே ஒரு தேற்றத்தை உருவாக்கி இந்த நாட்களிலே நம்மை சந்தோஷத்துக்குள்ளே இந்த நாட்களை ஆக்கி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த நாட்களில் உதடுகளிலே புதிய பாடல்களை போட்டு இந்த நாட்களில் அபிஷேகத்தினால் நிரப்பி நடத்துகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறது அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே இந்த சங்கீதத்தில் சொல்லப்படுகிற இந்த விண்ணப்ப ஜெபத்தை பார்க்கிற வேளையிலே நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலையா இரும் என்று சொல்லி அவர் இந்த நாட்களில் விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் என்னை ரட்சிப்பதற்கு நீர் கட்டளையிட்டீரே. அப்படியானால் ஒரு மனுஷனை ரட்சிக்க முடியாது. கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை ரட்சிக்கிறார். ரட்சிப்பு என்றால் விடுதலை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவராலே தான் அந்த விடுதலை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமே ஒழிய எந்த மனுஷனாலும் எந்த மனுஷினாலும் இந்த நாட்கள் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதை குறித்து அந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்படியானால் நீரே என் கன்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறார், நீரே கன்மலையும் கோட்டையுமாய் இருக்கிறபடினால் நீர் என்னை ரட்சிப்பீர் விடுவிப்பீர் என்ற நம்பிக்கையிலே நான் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சங்கீதக்காரர் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற நெருக்கங்கள் மத்தியிலும் நாங்கள் இப்படிப்பட்ட ஜெபங்களை ஏறெடுக்கிற வேளையிலே தேவன் நம்மை இக்கட்டுகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலக்கி தப்புவித்து காக்க தேவன் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் இன்றைக்கு அறியக்கூடியதாக இருக்கிறது. நெருக்கப்பட்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, உன்னுடைய வாழ்க்கையிலே இப்படியான ஜெபத்தை இந்த நாட்கள் நீ ஏறெடுப்பாயா இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையும் சமாதானத்தையும் கொடுக்க ஆண்டவருடைய ஆவியானவர், உனக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவர் இந்த நாட்களிலே உனக்கு அந்த கிருபையை அளிப்பார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ளலாம்.
அருமை பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற ஒவ்வொரு வீடுகளிலும், ஒவ்வொரு உள்ளங்களிலும், ஒவ்வொரு இதயத்திலும் தேவனுடைய விடுதலை, ஆண்டவருடைய விடுதலையும் சமாதானம் உண்டாகும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.